இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்யூ. இந்தாங்கம்மா. ஐயோ எதுக்கு சார் இதெல்லாம்? அருண் என் தம்பி மாதிரிம்மா, அவனுக்கு நான் வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்கிக்கோங்கம்மா. நீங்க உட்காருங்க சார். சரி உட்காருங்க சார். அருண் அருண் சார், அவன் ரெஸ்ட் எடுத்தா விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல்ல சார், இப்பதான் பார்த்தேன், சும்மா தான் படுத்திருக்கான். ஓகே சார். அருண் அது வரப்பா. அம்மா, உங்க உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல சார். அருணை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இவ உடம்ப கெடுத்துக்கோளன்னு நாங்க ரொம்ப பயந்தோம். கடவுள் புண்ணியத்துல எப்படியும் இவ சமாளிச்சிட்டா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஹாஸ்பிட்டல்ல முன்பணம் கட்டினதா ரஞ்சிதா சொன்னா. ரொம்ப நன்றி சார். அருணுக்கு செய்ய வேண்டியது என் கடமைமா. நீங்க வர அப்ப நானும் அங்க இருந்திருக்கணும். ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, அதனால தான் கிளம்பி போயிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சார், அவ்வளவு தூரம் வந்து பணம் கட்டினதே பெரிய விஷயம். சார், ஹாய் அருண். எப்படி சார் இருக்கீங்க? எப்போ சார் வந்தீங்க? இப்பதான்பா வந்தேன். உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கு அருண்? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு சார், பரவாயில்ல சார். இவன் சும்மா சொல்றான். 2 நாள்ல என் பையன் எப்படி அழைச்சு போயிட்டான் பாருங்க. ஏதோ இவன் நல்ல நேரம் சின்னதா பட்டுச்சு. பெருசா ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன சார் பண்ணிருப்போம்? வருத்தப்படாதீங்கம்மா, அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கலையே. அதை நினைச்சுதான் நம்ம மனசை தேத்திக்கணும். சூப்பு ஜூஸ்னு தொடர்ந்து மாறி மாறி கொடுத்துட்டே வாங்க, 2 நாள்ல தேடிடுவான். என்னது? அடுத்த நாளே என் பையனை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிடணும். ஐயோ, அதைத்தானே சொல்ல வரீங்க? என்னம்மா பேசுற அருண்? அவங்களையே அடக்குற, அவங்க கவலை அவங்களுக்கு. இந்த பாருங்கம்மா, எனக்கு எந்த அவசரமும் இல்லை. அருண் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப ஆபீஸ்க்கு அனுப்புங்க, அது போதும். கேட்டுக்கிட்டியாடா? நீ இப்பவே வேலைக்கு போகணும்னு குதிக்காத, புரிஞ்சுதா? சரிப்பா. சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சொல்லுப்பா. என்னப்பா நீ அன்பு நகர் தெரியாதுங்கிற? சரி, நீ அங்கே ஏறி நான் வரேன். அருண், உன் பைக் ரெடி ஆயிடுச்சா? மெக்கானிக் ஷாப் பையன் வழி தெரியாம நிக்கிறானா? நான் போய் பைக் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க பேசிட்டுங்க. சரிங்க சார். சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. எதையாவது சொல்லி ஆபீஸ்க்கு கூப்பிடுங்கன்னு பார்த்தா இப்படி கவுத்துட்டீங்க. என்னப்பா, உங்க அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நீ நிதானமாவே ஆபீஸ்க்கு வா. உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா கேளு, சரியா? கொடுக்குறேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. வாப்பா. சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டல்ல நடந்ததெல்லாம் என்கிட்ட ரஞ்சிதா சொன்னான். நர்ஸ் அவளை உன்னோட வைஃப்னு சொன்னது மெதுவா பெரிய பிரச்சனையாயிடுச்சுன்னு சொன்னான். சார், ஆமா சார், எங்க மேலதான் தப்பு இருக்குன்னு அவங்க சொன்னதால நாங்க தப்பிச்சோம். இல்லன்னு வைங்களேன். நீ வந்து ஒரு கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. நர்ஸ் சொன்னது உண்மைதான்னு நீ அங்கே போட்டு உடச்சிருந்துருக்கலாம். எப்படி சார் முடியும்? எங்க அம்மா ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க. அந்த டைம்ல நான் போய் உண்மையை சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், அப்புறம் அவங்கள கொண்டு போய் ஐசியூல சேர்க்கிற மாதிரி ஆயிருக்கும். அருண், இதை நான் கேட்டு கேட்டு எனக்கே அழுத்து போச்சு. பாவம் ரஞ்சிதா, சின்ன பொண்ணு. அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா காத்துட்டு இருக்க முடியும்பா? சரி, உன்னால உண்மையை சொல்ல முடியல. அவளும் அதை கம்பல் பண்ணல. அவ கழுத்துல தாலிதான்ப்பா கட்ட சொல்றா. சார், அது இல்லைங்கிறனால தான் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு அவ பயப்படுறா. அந்த பயத்துக்கு மதிப்பு கொடுத்தாவது நீ அவ கழுத்துல தாலி கட்டலாம்ல. யோசிக்கிறேன் சார். ரஞ்சிதா இப்படி யோசிச்சிருந்தா நீ இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்ட, தெரியுதா? நீ ஆபத்துல இருக்கன்னு தெரிஞ்சதுமே என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவ கிளம்பி வந்தால. இந்த காலத்துல யாருப்பா இந்த மாதிரி தியாகம் பண்ணுவாங்க?